தேவனாதி தேவனை துதிப்போம். நாம் மீண்டுமாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே சபைக்கு கூட்டி வந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை எண்ணி போற்றி பாடும் தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும் என்ற பாடலை கரங்களை தட்டி சேர்ந்து பாடி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். எங்கள் தூயாதி பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. ஓ பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். எங்கள் தூயாதி தூயவரே, உமது பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. ஓ பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு இயேசுவே உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கினீரே. பாவரின் நோய்களை நீக்கியவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும்.
வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. ஓஹோ பாரி எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை பாரி எனக்கு வேறென்ன வேண்டும்? தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாவி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆலயத்தில் மீண்டுமாக வாரத்தின் முதலாம் நாளிலே காலை வேளையிலே ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருப்பது எத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷமாக இருதயத்திலே ஆனந்தமாக இருக்கிறது? நம் தேவனாகிய கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வாக்குறுத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் உன்னத தேவனாக இருக்கிறார். அவர் நம் உன்னத தேவனாக இருப்பதால் நம்முடைய உள்ளம் ஒருபோதும் கலங்கம் வேண்டாம், திகையும் வேண்டாம். அவர் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த வருஷத்தின் முதலாம் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடி வந்திருக்கிறோம். 30ஆம் நாளுக்கு கூடி வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். எத்தனையோ கலக்கங்கள் இருந்தாலும் அதை எல்லாம் நீக்கி போட அவருடைய பாதத்திலே நாம் முழுவதுமாக அதை வைக்கும் போது அதை நீக்கி போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சேர்ந்து பாடும். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் வல்லவரே, அவர் நல்லவரே, நன்மைகள் குறையாதே என்ற பாடலை சேர்ந்த கரங்களை தட்டி விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, அன்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். அதை நினைத்து பாடுவீர்களா? உன்னத தேவன், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை தாழ்மையில் கிடந்த உன்னை தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தயவால் தூக்கியவர். தந்தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவர், அவர்
தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நோய்களை போக்கிடுவார், இயேசு பேய்களை விரட்டிடுவார். நோய்களை போக்கிடுவார், இயேசு விரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார், இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இயேசுப்பா, உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை, தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் இருக்க உள்ளமை கலங்காதே. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட இயேசு ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நாம் தப்பி செல்ல வழி செய்வார், நாம் தப்பி செல்ல வழி செய்வார். ஆதலால் கலங்க வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஒரு கொண்ட இருதயம்
நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் துடைக்கிறார், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். ஆதலால் கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். அவரை நோக்கி பார்த்து எதை குறித்தும் கலங்க வேண்டாம், வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஒரு போதும் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டான். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை வீடு. கர்த்தர் புதிய காரியத்தை கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிட இதை பாடிக்கொண்டிருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம் இருதயங்களை புதுப்பிப்பாராக, நம்முடைய சிந்தைகளை புதுப்பிப்பாராக. ஹல்லேலூயா. கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதொரு போராட்டம், நல்லதொரு போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதொரு போராட்டம் நீதியின் வீரம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் வீரம் நமக்கு உண்டு, இயேசுவே வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்கிட ஒரு போதும் கலக்க வேண்டாம், ஒரு போதும் திகில் வேண்டாம், ஒரு போதும் கவலை வேண்டாம். கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே கலங்கிட வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசுவே நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, என்றும் கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. மகனே நாம் இயேசு கைவிட மாட்டார், நாம் இயேசு கைவிட மாட்டார், நாம்
இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். சிதலதரசகா இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர்களும் எல்லாத்தையும் இயேசுவுடைய பாதத்தில் வைத்து விடுவோமா? எல்லா நெருக்கங்களையும், எல்லா வேதனைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா சோதனைகளையும் இயேசுவின் பாதத்திலே வைத்து விடுவோமா? இயேசுவின் பாதத்திலே பாரத்தை இறக்கி வைத்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. எல்லா பாரங்களையும், ஓ ஹalleluya, எல்லா துக்கங்களையும், எல்லா வேதனைகளையும், எல்லா கண்ணீர்களையும் இயேசுவுடைய பாதத்திலே நாம் ஊற்றி விடுவோமா? நம் கண்ணீர்களை துருத்தியிலே பிடித்து வைத்து ஏற்ற நேரத்தில், தக்க நேரத்தில் சரியான பதிலை கொடுக்கிற நம் இயேசுவானவர் நம்முடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை. நம்முடைய கூக்குரலை கேட்கிற இயேசுவானவர், ஓ நாம் ஆபத்து நாளிலே நோக்கி கூப்பிடும் போது நமக்கு சமீபமாய் வந்து உதவி செய்கிற இயேசுவை இந்த காலை வேளையிலே சபை முழுவதுமாய் ஆராதித்து அவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆராதிப்போம், ஆராதிப்போம். இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். ஒருபோதும் கலங்க வேண்டாம், ஒருபோதும் திகைய வேண்டாம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன இயேசு நீதியின் வலக்கரத்தினால் நம்மை தாங்குவாராக. ஓ சினலரர சினலோ கோரே அந்த சபா. ஹalleluya, ஹalleluya. போராட்டத்தோடு பிரச்சனைகளோடு கடந்து வந்திருக்கிற ஓ ஹalleluya யாராக இருந்தாலும் சரி, இயேசு இன்று உங்களோட பேசுவாராக. இயேசு இன்று உங்களோட இடைப்படுவாராக. இயேசு இன்று உங்கள் கண்ணீரை துடைப்பாராக. இயேசு இன்று உங்கள் போராட்டங்களுக்கு எல்லாம் பதிலை தருவாராக. உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருவாராக. ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்தில் விடுதலை உண்டு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் சமாதானம் உண்டு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஓ அற்புதம் உண்டு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் பதில் உண்டு. இயேசுவினுடைய பிரசன்னத்தில் ஹalleluya பரிபூர்ண சமாதானமும் மன நிம்மதியும் உண்டு. இயேசுவின் சமூகத்தில் ஆறுதல் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நம்மை தேற்றுகிறவர் இருக்கிறார். ஓ தேற்றல வாழலாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் கடந்து வருவாராக. நம் இருதயங்களை தேற்றுவாராக. நம் சிந்தைகளை தேற்றுவாராக. எல்லா பலவீனங்களை மாற்றுவாராக. ஹalleluya. யாவரும் சரி ஏகமாய் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் மாம்ச தேகமுள்ள யாவரும் இயேசுவை நோக்கி பார்ப்போமா? சபை முழுவதுமாக இயேசுவை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் அல்லவா? அவரை நோக்கி பார்ப்போமா? முழுதயத்தோடு நோக்கி பார்ப்போமா? முழு மனதோடு நோக்கி பார்ப்போமா? முழு சிந்தையோடு நோக்கி பார்ப்போமா? இயேசுவே, இயேசுவே உமக்கு மகிமை. நான் சிறுக, இயேசு மாத்திரம் பெருக. என்னுடைய மேட்டிமைகள் சிறுக, என்னுடைய பெருமைகள் சிறுக. சுயம் சாம்பலாய் மாறுவதாக. இயேசுவுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதாக. ஹalleluya. சாபானா கலா சொண்டல கராதோபா நீ அந்தரதலோரே நீ அந்த சேகலதர பதகத சகோ. Hallelujah, 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 hallelujah. இயேசுவை ஆராதிப்போம். ஹalleluya. நீ நெனசலே அந்தரதர கோலேரரரரபா. ஓ கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு ரஷிதலதரதர கபாபா. வாய்களை திறந்து துதிப்போம். வாய்களை திறந்து இயேசுவை போற்றுவோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இயேசுவை ஆராதிப்போமா? ஹalleluya. துதிப்போமா? ஓ ஹalleluya. மீண்டுமாக ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே வாரத்தின் முதலாம் நாளுக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
ஹalleluya துதி பலிகளை ஏறெடுப்போம், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya கேருபீன்கள் சேராபீன்களோடு சேர்ந்து அந்த பரிசுத்தம் உள்ள தேவனை ஒருபுறம் சேரக்கூடாதவளில் வாசம் செய்து கொண்டிருக்கிற இயேசுவை உயர்த்துவோமா? ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஷிதலாதாராமா, வெறுமையாய் நாம் இருப்போமானால் நம்முடைய பாத்திரத்தை இயேசு நிரப்புவாராக. வெறுமையாய் நம்முடைய இருதயம் இருக்குமானால் பரிசுத்த ஆவியினால் இயேசு நிரப்புவாராக. யார் இன்று வெறுமையாக இருக்கிறீர்கள்? யாருடைய பாத்திரம் இன்று வெறுமையாக இருக்கிறது? இயேசு தம்முடைய புது எண்ணெய் அபிஷேகத்தால் நிரப்புவாராக. என்னை நிரப்புமே ஆண்டவரே, என்னை நிரப்புவீராகப்பா. ஹalleluya. வறண்டு போய் விடாய்ந்ததுமான நிலத்தை தேவனாகிய கர்த்தர் கண்டு இயேசுவே அவாந்திர வெளியாக ஓ ஷிதலாதாரானா சேகமானா இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா. சின்னன் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னன் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் தமது ஜீவனை எனக்கும் ஆளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் ஆளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே, இது பாக்கியம். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே நான் பாடியே மகிழ்ந்திருப்பேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னன் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள். ஓ தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஹalleluya.
ஓ ஜீசஸ் இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாவனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் ரலரா ஷலரா ரபலா சுரரபா சங்கலபு லிரரனனபோ ஷிலலரா சிகண்டரபோல சோத்ரியாண்டா. ஹalleluya. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். இயேசுவுக்கு துதிகளை செலுத்துவோம், அவர் ஆராதிப்போம். ஹalleluya. பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹalleluya. ஹalleluya. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு மாளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு மாளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கண்களை மூடி இயேசுவை பார்த்து இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இயேசுவே நீரே என் ஆத்மநேச என் மேல் எவ்வளவன் கூர்ந்தே என்னையே மீட்க உம்மையே தந்தி உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே.
நீரே என்றென்றும் போதும் என் வாழ்நாள் முழுதும் இயேசுவாக்கு வாழ்வே நீரே என்றென்றும் போதும் நீர் மாத்திரம் போதும். சபை முழுவதுமாக கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து நீர் மாத்திரம் போதும், நீர் மட்டும் போதும் அப்பா, வேற யாரும் தேவையில்லை. இந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ மனிதர்களோ நீர் எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் இயேசு கிட்ட நீங்க மாத்திரம் தான் சொல்ல விரும்புறீங்க? குடும்பமாக ஹalleluya, குடும்பமாக அவர் ஆராதிப்போம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். You are alone God, you are enough. நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம்முடைய தழும்புகளா ஓம் தழும்புகளா சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. கடைசியாக நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், ஓ மாத்திரம் போதும், போதும் எனக்கு. நீர் மாத்திரமதி, நீர் மாத்திரமதி, நீர் மாத்திரமதி, நீர் மாத்திரமதி எனக்கு. நீர் மாத்திரமதி, நீர் மாத்திரமதி. You are all enough, Father. நீர் மாத்திரம் போதும். Let us read from the book of Amos, chapter 4, verse 12. நம் வேதாகமத்தை தேர்ந்தோம் வாசிக்கும்படியாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Book of Amos, chapter 4, verse 12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Hallelujah. Hallelujah. So here we can see, prepare to meet your God, O Israel. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Amen. Hallelujah. So we always very much enthusiastic to meet people or see places. இடங்களை பார்க்கவோ அல்லது மக்களை ஜனங்களை சந்திக்கவோ நமக்கு மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாய் நாம் எப்பொழுதும் இருப்பதுண்டு. And usually we have that mind at the weekend should go somewhere in Chennai or Marina Beach or somewhere to roam here and there, have a outing. எப்பொழுதுமே நமக்கு இந்த வார இறுதி நாட்களிலே இந்த வீக்கெண்டில் வந்து எங்கேயாவது சென்னை பகுதியிலே வெளியே செல்ல வேண்டும், மெரினா பீச்சாக இருக்கட்டும், அது வேற எந்த பகுதியாக இருக்கட்டும், அங்கே போய் நாம் பார்க்க வேண்டும், அங்கே இடங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நம்மிடத்தில் உண்டு. And even husbands know at the weekend or sometimes our sisters, means our wives, having a fight with us to go to their own homes.
கணவன்மார்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய சொந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்று வார இறுதியிலே ஒரு சண்டையை அவர்கள் ஏறெடுப்பார்கள். And sometimes I call brothers, they say that their wives are in their own homes. அநேக நேரத்தில் நான் பிரதர்களுக்கு கணவன்மார்களுக்கு ஃபோன் செய்து அவர்கள் கேட்கும்போது அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய மனைவி அவருடைய வீட்டிலே இருக்கிறார்கள் என்று. And that time when I was North India, I used to say that praise God, I am in North India. நான் நார்த் இந்தியாவில் வட இந்தியாவில் இருக்கும்பொழுது நான் இப்படியாக சொல்வேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நான் வட இந்தியாவில் இருக்கிறேன் என்று. Otherwise my wife used to go to her own house usually. இல்லாவிட்டால் என்னுடைய மனைவி அவருடைய வீட்டுக்கு கடந்து போவார்கள். But now we are here. ஆனால் இப்பொழுதோ நாங்கள் இங்கே இருக்கிறோம். And the trend also changing. Now husbands are leaving to some places because of wives this attitude. இப்பொழுது இந்த மனைவிகளுடைய இந்த மனநிலை நிமித்தமாக கணவர்கள் வேற எங்கேயாவது சென்று அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். They are going somewhere places and visiting because they also need change. அவர்களுக்கும் கணவன்மார்களுக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறதாக அவர்கள் இங்கேயும் அங்கேயும் சென்று விடுகிறார்கள். And when I was in North India, I used to visit many places. I was very much eager to see the places. நான் வட இந்தியாவில் இருக்கும் பொழுது அநேக இடங்களுக்கு சென்று இடங்களை சந்திக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் வாஞ்சியும் என்னிடத்தில் உள்ளது. Still I remember when I saw Taj Mahal in my when I was studying that when I saw Taj Mahal, it was something great surprising for me. இன்றும் கூட எனக்கு நன்றாக நினைவில் உள்ளது. நான் படிக்கும் பொழுது நான் தாஜ்மஹாலுக்கு சென்று அந்த இடத்தை நான் சந்தித்திருக்கிறேன். And in the region of Himalayas when I visited, இமாலய பிரதேசங்களுடைய அந்த பகுதிகளில் எல்லாம் நான் சந்தித்து இருக்கிறேன். And when I was in Kathmandu, நான் காத்மண்டுவில் இருக்கும் பொழுது I got a chance to see the Mount Everest. I just had a fly by a flight at the region of Everest. I saw in my eyes the Mount Everest. என்னுடைய கண்களாலே நான் விமானத்திலே நான் பயணம் செய்து அந்த மவுண்ட் எவரெஸ்ட் அந்த எவரெஸ்ட் என்கிற அந்த உச்சத்தை நான் இங்கிருந்து நான் பார்த்தேன். And many hill stations in Himachal, Himalayas. I was so much interested to see all these places that time. ஹிமாச்சல் பிரதேசத்திலும் இமாலய பிரதேசத்திலும் அநேக மலை ரீதியான பகுதிகளை நான் சந்தித்தேன். எனக்கு அதை சந்திப்பது அதை பார்ப்பது மிகுந்த ஆர்வமாகவும் உள்ளது. I said these things means we will prepare ourselves to see these places. நான் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் நாம் எப்பொழுதுமே இந்த இடங்களை பார்ப்பதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவதுண்டு. And when you go to your relatives, you will prepare yourself to have something sweets or whatever to go to their homes. அல்லது நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு செல்ல போகும்போது அங்கே நீங்கள் போவதற்கு நீங்கள் பலகாரங்களையும் எல்லா காரியங்களும் எடுத்துக்கொண்டு உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆயத்தப்பட்டு தான் செல்வீர்கள். Hallelujah. Hallelujah. So we have a kind of preparation to see all these things, or to do all these things. இந்த காரியங்களை செய்வதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு ஆயத்தத்தை நாம் எடுப்போம். So in the book of Amos, when we come there, ஆமோஸ் பகுதிக்கு புத்தகத்துக்கு நாம் வரும்பொழுது here God wants some countries to prepare themselves to meet God. சில தேசங்கள் தேவனாகிய கர்த்தரை இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். God wants some countries to be prepared. சில தேசங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். They means God wants to see them. தேவனாகிய கர்த்தர் அவர்களை காண விரும்புகிறார். See, when you are working in a company, நீங்கள் ஒரு வேலை ஸ்தலத்திலே கம்பெனியிலே நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது and the chairman of the company or owner wants to see you, அந்த கம்பெனியுடைய முதலாளி உங்களை பார்க்க விரும்புவார். so he sent a note to you. அதனாலே அவர் ஒரு குறிப்பை உங்களுக்கு அனுப்புவார். When you receive this one, you have a tension, oh, what's going to happen? அதை நீங்கள் அந்த குறிப்பை நீங்கள் பெற்ற பொழுது தகவலை பெற்ற பொழுது உங்களுக்கு ஒரு டென்ஷனோ ஒரு கோபமோ என்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி. So when I was studying in school, I know sometimes the peon came to the classroom and having a paper and gave it to the teacher. A teacher announced these students should meet principal.
எனக்கு நன்றாக நினைவில் உள்ளது, நான் பள்ளியிலே படிக்கும்போது பியூன் கிளாஸுக்கு ஒரு பேப்பரோடு அவர் கொண்டு வந்து அந்த பேப்பரை டீச்சரிடம் கொடுப்பார். அந்த பேப்பரில் சிலருடைய மாணவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். அந்த மாணவர்கள் எல்லாம் பிரின்சிபலை சந்திக்க வேண்டும். Once my name also announced there. ஒருவேளை என்னுடைய பேரும் கூட அங்கு அறிவிக்கப்பட்டது. Normally my BP was something 80 something like that, but at that time it was 200 above. பொதுவாக என்னுடைய பிபி லெவல் வந்து ஒரு 80ஆக தான் இருக்கும். அந்த நேரத்தில் 200 அந்த பிபி லெவல் தொட்டது. Means we have tension what's going to happen that time. ஏனென்றால் அந்த நேரத்தில் என்ன சம்பவிக்க போகிறது என்று சொல்லி நாம் ஒரு மிகுந்த ஒரு ஒரு பதட்டத்தோட நாம் இருப்போம். So here who said this note? Here God sent a note. இங்கு தேவனாகிய கர்த்தரே ஒரு குறிப்பை எழுதி அனுப்புகிறார். And this note to the Israel as well as all the surrounding countries. இந்த குறிப்பு இஸ்ரவேல் தேசத்திற்கும் அதனை சுற்றி உள்ளதான தேசங்களுக்கும் அந்த குறிப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. The note was, you prepare yourself to meet the Lord. அந்த குறிப்பு என்னவென்றால், தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. So it kind of tension. They say God only said maybe they didn't take that much. தேவனாகிய கர்த்தர் தான் அவரதே சொன்னார். அதனாலே ஒரு பதட்டம் அந்த இடத்துல நிலவுகிறது. You think about if one angel appeared before you. நீங்கள் இப்படி நினைத்து பாருங்கள், உங்களுக்கு முன்பாக ஒரு தேவதூதன் வந்து காட்சியளித்தால், And the angel saying to you that you should prepare yourself because God wants to see you. அந்த தேவதூதன் இப்படியாக சொல்லுகிறார்கள், நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும், ஏனென்றால் தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். Because angel appeared before you and said this information. இந்த தேவதூதன் உங்கள் முன்னே தோன்றி இந்த தகவலை தெரிவித்ததின் நிமித்தம் Then you will get sleepless nights or you will lose your BP everything. உங்களுக்கு எல்லா இரவுகளும் அந்த தூக்கம் இல்லாமல் ஒரு தூங்கா இரவுகளாகும். அந்த பிபி, அந்த உங்களுடைய பிபி ஆனது அது மிகவும் அதிகரித்து கொண்டே இருக்கும். Hallelujah. Hallelujah. So God wants to meet all these countries. எனவே தேவனாகிய கர்த்தர் இந்த எல்லா நாடுகளையும் தேசங்களையும் சந்திக்க விரும்புகிறார். And for what purpose? என்ன நோக்கத்திற்காக சந்திக்க விரும்புகிறார்? When we read this book, we can see that for only one purpose, because they did something wrong and God wants to punish them. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த தேசங்களை சந்திக்க விரும்புகிறார். அவர்கள் ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறார்கள், அந்த தவறுக்கு தேவனாகிய கர்த்தர் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை சந்திக்க விரும்புகிறார். But in another side, we are also receiving a message through this passage. ஆனால் இன்னொரு பக்கம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். What is the message that we are receiving through these words? இந்த வார்த்தைகள் மூலமாக, வசனங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறதான அந்த செய்தி என்ன? We have to prepare ourselves to meet the Lord. நாம் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். So Amos, this is the prophetical book. ஆமோஸ் என்பது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமாய் இருக்கிறது. So it is a kind of prophecy that is coming to our life. நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிறதான ஒரு தீர்க்க தரிசனமாகும் இது இருக்கிறது. And the prophecy is that இந்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், dear brother and sister, சகோதர சகோதரியே, prepare to meet your God. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Hallelujah. Hallelujah. Prepare yourself to meet the Lord. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் தேவனை சந்திப்பதற்காக. Hallelujah. Hallelujah. Every Sundays we are coming to the church. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாம் சபைக்கு கடந்து வருகிறோம். But we have to prepare ourselves to meet the Lord. ஆனால் நாம் தேவனை சந்திக்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். But as we are here, as we are living on this earth, நாம் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க இந்த சமயத்தில் for two things we have to prepare ourselves. இரண்டு காரியங்களுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். The one side is for giving and another side to receiving. ஒரு பக்கம் கொடுப்பதற்காகவும் இன்னொரு பக்கம் பெற்றுக்கொள்வதற்காகவும். We have to prepare ourselves to give and to receive. கொடுப்பதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். For giving, Romans chapter 12 verse 1 says that கொடுப்பதற்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, give yourself in the time of worship. ஆராதனை நேரத்திலே உங்களை நீங்களே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறது. Give your human
human bodies to the Lord. உங்களுடைய சரீரங்களை மாம்ச சரீரங்களை தேவனுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறது. And in Psalm 148 and 150 says, சங்கீதம் 148 சங்கீதம் 150 இப்படியாக சொல்கிறது, give the worship to the Lord. தேவனுக்கு ஆராதனையை கொடுங்கள் என்று. Hallelujah. Hallelujah. So give the worship. ஆராதனையை தேவனிடத்தில் கொடுங்கள். We are giving tithe, we are giving offering, we are doing all kinds of charity work. நாம் தசமங்களை கொடுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், அநேக தர்மங்களையும் கூட நாம் செய்கிறோம். We are doing many things in that side. இன்னொரு பக்கத்தில் அநேக காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். But God wants your worship. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுடைய ஆராதனை தேவைப்படுகிறது. God having a kind of mind that my son should worship me. தேவனாகிய கர்த்தருடைய மனநிலை என்னவாக இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்னை ஆராதிக்க வேண்டும் என்பதே. Hallelujah. Hallelujah. And normally we are neglecting. I know many people neglecting the worship. பொதுவாக எனக்கு தெரியும் அநேக ஜனங்கள் அநேக ஆராதனையை தவிர்த்து விடுகிறார்கள். Worship is an important part in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை என்பது மிக முக்கிய பகுதியாக இருக்கிறது. Very very important. அது மிக மிக முக்கியமானதாகும். We have to worship the Lord. நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். We have to bow down before the living Lord. நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி தொழுது கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Those who are worshiping the Lord, they are receiving the blessings. யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை செய்கிறார்களோ அவர்களே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். That's why the book of Psalm is written about the worship. Many psalms is proclaim about the importance of the worship. அதனாலே தான் சங்கீத புஸ்தகங்களிலே அநேக சங்கீதங்களில் ஆராதனையின் முக்கியத்துவத்தை குறித்தும் ஆராதனை குறித்தும் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. Hallelujah. Hallelujah. But in another side, ஆனால் இன்னொரு பக்கத்தில் we have to prepare ourselves to receive. நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to prepare ourselves to receive. நாம் பெற்றுக்கொள்ள நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். What should we receive? நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? In the same book, Amos chapter 3 verse 7. அதே ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். Hallelujah. Hallelujah. It's a kind of different thing is written here. இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. When I was watching a cartoon with my children, என்னுடைய பிள்ளைகளோடு ஒரு கார்ட்டூனை நான் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த வேளையில் it was saying about a tribe. அது ஒரு கோத்திரத்தை குறித்து சொல்லுகிறதான ஒரு கார்ட்டூனா இருந்தது. They are inside internal part of a forest. அவர்கள் காட்டுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ள பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள். That video projecting the thing that they don't know about sleep. அந்த வீடியோவிலே நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் எதை சொல்லுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு தூக்கம் என்பது என்னவென்று தெரியாது என்பதை போல் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். They don't know what is sleep. அவர்களுக்கு தெரியாது தூக்கம் என்றால் என்ன. So the tribe looking at that sleep as an enemy. எனவே அந்த இனம் இந்த தூக்கத்தை ஒரு எதிரியாக பார்க்கிறது. So enemy coming and attacking us. எங்களுடைய எதிரி வந்து எங்களை தாக்குகிறான் என்று அது நினைக்கிறது. So that time we don't know what is happening. அந்த நேரத்தில் என்ன நடக்குது என்பது தெரியாது. When this enemy left, then only we got conscious. இந்த எதிரி நம்ம விட்டு நீங்கி போனால்தான் நமக்கு நல்ல ஒரு சுய நினைவு வருகிறது. So they at tribe having fear about darkness, means the night. எனவே இந்த இனத்திற்கு இருளை கண்டால் ஒரு பயம் இருக்கிறது. So when the time reaches to 6 o'clock or 7, when the darkness coming, they have fear. They are very cautious that the enemy do not attack us. மாலை ஒரு 6 மணி 7 மணிக்கு எல்லாம் அந்த இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது அந்த இனத்திற்கு மிகுந்த ஒரு பயம் நேருகிறது, பயம் அதிகரிக்கிறது. ஏனென்றால் இந்த எதிரி எப்போது வேண்டுமானாலும் நம்மை தாக்கலாம் என்று. So they are waiting, but what happened? Automatically they are just sleeping. அவர்கள் காத்திருந்து என்ன நடக்கிறது? கடைசியாக அவர்கள் தூங்கி விடுகிறார்கள். So every day this process going on. எல்லா நாளும் இதே போன்ற காரியங்கள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
கொடுக்கப்பட்டிருக்கிறது. But they don't know it's a gift that they are receiving, that is this is sleeping, the rest of the body. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இந்த சரீரத்திலே சரீரம் இளைப்பாற வேண்டுவதற்கு தூக்கம் தேவைப்படுகிறது, அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாமல் போகிறது. In the verse 7 it says that 7ஆம் வசனத்தில் அது இப்படியாக சொல்லுகிறது, the Lord God does nothing unless he reveals his secret counsel to his servants the prophets. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். God wants to reveal some secret. தேவனாகிய கர்த்தர் சில ரகசியங்களை வெளிப்படுத்த இருக்கிறார். God wants to reveal his thoughts to his children. தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். God wants to talk or share his speech to some of his children. அவருடைய காரியங்களையும் எண்ணங்களையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். When my children, when they are sleeping, என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது he wants to talk to them through the sleep, through the dreams. கனவுகள் ஊட அவர் தூக்கத்திலே அவர்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். He wants to share through the Bible to his children. அவருடைய பிள்ளைகளுக்கு வேதாகமத்தின் மூலம் பேச பகிர்ந்து கொள்ள அவர் விரும்புகிறார். He wants his children to prepare themselves to receive these secrets from the Lord. தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்டதான ரகசியங்களை பெற்றுக்கொள்வதற்கு தம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். God wants his children to prepare to receive his visions in their life. அவர்களுடைய வாழ்க்கையை கொடுத்ததான தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தரே விரும்புகிறார். These days his children should prepare themselves to meet the Lord for this. இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க, தேவனை சந்திக்க தம்முடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். For this you have to separate your time to be with the Lord, to receive these visions and the secrets from the Lord. தேவனாகிய கர்த்தரிடமிருந்து இப்படிப்பட்டதான தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் ரகசியங்களும் பெற்றுக்கொள்ள நீங்கள் அவரிடத்தில் நேரத்தை செலவழிக்க, நேரத்தை நீங்கள் தனியாக ஒதுக்க வேண்டியதா இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. மோசே He was so much in disappointment. அவன் மிகுந்த ஏமாற்றத்துக்குள்ளாக இருந்தான். Many of us crying and weeping, Lord, please open a new door for me. அநேகர் நாம் அழுது புலம்பிக் கொண்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு கதவை திறப்பீரா என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். Many are crying to the Lord. They have prayer requests. I need a new door. அநேகருடைய ஜெப குறிப்புகளிலே இந்த ஜெப குறிப்பு இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று. And when I was yesterday watching that Mohan C. Lazarus, he's that live, the title was to open a new door. நேற்று நான் மோகன் சி லாசஸ் அவர்களுடைய நேரலை ஜெபத்தை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜெபத்தினுடைய தலைப்பு ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று. So many are waiting to see a new door to open in the business, in the job or marriage or family life or wherever. They want to have a new door, a new opening. அநேகருக்கு அவருடைய தொழிலிலோ, அவர்களுடைய குடும்பத்திலோ, அவர்களுடைய வியாபாரத்திலோ அல்லது அவர்களுடைய கல்வியிலோ ஒரு புதிதான ஒரு வாசல் திறக்கப்பட வேண்டும், ஒரு திறப்பு உண்டாக வேண்டும் என்று அநேகர் வாஞ்சிக்கிறார்கள். Here Moses also he was also going through the same situation. இதே போலதான் மோசேயும் கூட இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை கூட அவன் கடந்து போகிறான். He was in depression or disappointment and he was in the wilderness. He was thinking that, Lord, I need a new opening. அவன் மனாந்தரத்தில் மிக மன அழுத்தத்துக்குள்ளாக ஏமாற்றமாக போய் அவன் இப்படியாக சொன்னான், தேவனே எனக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாக வேண்டும் என்று. When he lifted his eyes, he only seeing the wilderness or the sand, everything. அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு வெறும் வனாந்தரமும் வெறும் மணலும் மாத்திரமே அவன் கண்களுக்கு முன்பாக காட்சி அளித்தது. And the sheep that he was pasturing, அவன் மேய்த்து கொண்டிருக்கிறதான அந்த ஆடுகள், and he is not seeing anything beyond that. இந்த காரியங்களை தாண்டி வேற ஒரு காரியத்தை, எந்த ஒரு காட்சியும் அவன் காணவில்லை. Here and there some bushes with thorns and some small mountains. He is not able to see anything beyond that. இங்கேயும் அங்கேயும் சில புதர்கள் இருக்கின்றன, முச்செடிகள் இருக்கின்றன, அவ்வளவுதான். சில மலைகள் இருக்கின்றன. இதை தாண்டி வேற எந்த காரியத்தையும் மோசே காணவில்லை. He has pain inside and he was crying sometimes with the sheep. Oh, what is the life that
I am carrying now? இந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அவன் உள்ளே அவன் கதறி அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த வாழ்க்கை என்ன என்று. I had a good life in the Egypt, and I had sufficient food and everything. No, I don't know, everything is closed for me. எனக்கு ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை எகிப்தில் இருந்தது, நல்ல ஒரு உணவு இருந்தது, ஆனால் தற்பொழுதோ எல்லாமே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்று மோசே சொன்னான். Every day he was fighting with his dream. தினந்தோறும் தன்னுடைய கனவுகளோடு அவன் போராடி கொள்ளுகிறவனாய் இருந்தான். Every time he was fighting with the sheep also there. அங்க இருக்கிற ஆடுகளுடனும் அவன் போராடி கொள்ளுகிறவனாய் இருந்தான். And the thoughts and feelings just striking him. அவனுடைய உணர்வுகளும் எண்ணங்களும் அவனை மிகுந்த தாக்கிக் கொண்டே இருந்தன. And he was saying that I almost 80 years now, I think 80, right? Yeah, he almost 80 years now I am going to die because the end of the lifespan. அந்த மனிதனுடைய இந்த வாழ்க்கை அது எப்போது முடியும் என்றால் 80 வயது தான் ஒரு பலத்தின் மிகுதியால் 80 வயதாக இருக்கிறது. எனக்கு 80 வயது ஆகிவிட்டே இனி என்ன நடக்கும் என்ற ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாக மோசே இருந்தார். Almost it's going to end. இது முடிய போகிறது என்ற ஒரு நேரத்திலே தான் மோசே இருந்தார். There is no opening. எனக்கு எந்தவித திறப்புகளும் இல்லை என்று இருந்தார். Hallelujah. Hallelujah. At the end of that lifespan, அந்த வாழ்க்கையின் முடிகிற அந்த தருணத்திலே, when he was thinking about all these negative things, எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் he had an encounter with a burning bush there. அங்கு முச்செடியிலே தேவனாகிய கர்த்தரோடு ஒரு சந்திப்பு ஏற்பட்டது. He revealed the secrets to the Moses. அநேக ரகசியங்களை மோசேவுக்கு தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தினார். Moses surprised by listening from the Lord. மோசே ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்டதான ரகசியங்களை பெற்றுக்கொண்டான். It was the beyond the dreams of Moses. அது மோசேனுடைய கனவுகளுக்கும் அப்பாற்பட்டதாக இருந்தது. He was, by seeing everything, he was surprised. Oh, God is going to do many miracles through me. இதை பார்த்து மோசே மிகவும் ஆச்சரியப்பட்டு தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட பல அற்புதங்களை என் மூலமாக செய்ய போகிறாரா என்று மிகவும் ஆச்சரியப்பட்டான். Though Moses said many excuses, it was his own surrendering. அவன் எத்தனைதான் அநேக காரியங்களை சொல்லி அவன் புறக்கணிக்க நினைத்தாலும் அவனே தன்னை இதற்காக தேவனிடத்தில் அர்ப்பணித்தான். Yes, he said many his own mistakes, his own drawbacks he shared to the Lord, but he was just a surrender in front of the Lord. அவன் அநேக குறைகளையும் அவனுடைய அநேக தவறுகளையும் தேவனிடத்தில் சொன்னாலும் அவன் தேவனுடைய பாதத்தை தன்னைத்தானே முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டான். Hallelujah. Hallelujah. Moses had a burning bush experience there. மோசேவுக்கு அங்க ஒரு முச்செடியின் அனுபவம், எரிகிற முச்செடியின் அனுபவம் இருந்தது. God revealed the secrets there. தேவனாகிய கர்த்தர் அங்கே தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். Dear brother, sister, அன்பு சகோதர சகோதரிகளே, if you are going through the same situation, இதே போன்ற சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போகலாம். you are saying that the door is closed for me, ஒருவேளை சொல்லலாம் எனக்காக இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது, and there is no opening, there is no blessing in my life, என்னோட வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எந்த வாசலும் திறக்கப்படவில்லை என்று சொல்லலாம். if you are saying that the lifespan of mine is going to end now, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையின் இந்த அளவு, இந்த வயது இப்பொழுது முடிய போகிறது என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். I'm struggling with my feelings and my physical body, my family, so many issues one after another. ஒன்றன் பின் ஒன்றாக என்னுடைய உணர்வுகள் நிமித்தம், என்னுடைய பிரச்சனை நிமித்தம், என்னுடைய குடும்பத்து நிமித்தம் நான் என்னுடைய சரீர பலவீனங்களால் போராடி கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். Maybe you are thinking that it is the end of my family or it is the end of my life. ஒருவேளை நீங்கள் யோசிக்கிறேன் இதுதான் என்னுடைய குடும்பத்தின் முடிவு அல்லது என் வாழ்க்கையின் முடிவு கூட நீங்கள் யோசிக்கலாம். Hallelujah. Hallelujah. But at all, not at all, it is you are going to have a burning bush experience in your life. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் ஒருபோதும் சம்பவிக்காது. உங்களுக்கு எரிகிற முச்செடியின் அனுபவம் சம்பவிக்க போகிறது. You should have to meet the Lord in the burning bush. நீங்கள் தேவனாகிய கர்த்தரை எரிகிற முச்செடியின் நடுவிலே அவரை சந்திக்க வேண்டும். The burning bush, the spirit of the Lord will ascended in your life. அந்த முச்செடியின் மத்தியிலே பரிசுத்த ஆவியார் உங்கள் வாழ்க்கையிலே இறங்கி வருவார். Hallelujah. You will see the visions, miracles, and you will see the secrets of the Lord that is going to explore in your life. உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிறதான அநேக தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் ரகசியத்தையும் அவரே வெளிப்படுத்த போகிறார். After Jesus
after Jesus left the earth, இயேசு இந்த பூமியை விட்டு போன பிறகு disciples, they were something hopeless, they were confusion. சீஷர்கள் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் அவர்கள் ஒரு குழப்பத்துக்குள்ளாக அவர்கள் காணப்பட்டார்கள். But only they had only one word to wait for the Holy Spirit. ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் இருந்தது, பரிசுத்த ஆவி வருகிற வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்பது. So it can a kind of preparation for them. அது அவர்களுக்கு ஒரு ஆயத்தப்படுத்தக்கூடியதான ஒரு காரியமாகும். And they obeyed that word. அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். And they spent sometimes in the upper room. மேல் வீட்டறையிலே சில நேரங்களை அவர்கள் செலவழித்தார்கள். And while they were waiting there, அங்கு அவர்கள் காத்திருக்கும் பொழுது they had many thinking, many situations, but they just crossed everything. அங்கு அநேக சூழ்நிலைகள் இருந்திருக்கும், அநேக விதமான யோசனைகளும் கூட இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் கடந்து அந்த இடத்திலே அமர்ந்திருந்தார்கள். And they also had the fear of other Jewish people, maybe they attack them. அவர்களுக்கு ஒரு பயம் இருந்தது, என்னவென்றால் அங்கு இருக்கிறதான மற்ற யூதர்கள் அவர்களை ஒருவேளை தாக்கி விடலாம் என்று. Because they killed Jesus and they may kill them, they kill us also. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், எங்களையும் அவர்கள் கொலை செய்து விடலாம் என்ற ஒரு பயத்தோடும் கலக்கத்தோடும் அவர்கள் அங்கே So the காணப்பட்டார்கள். confusion of the fear of the killing, எங்களை கொலை செய்வார்கள் என்ற ஒரு குழப்பத்துடனும் பயத்துடனும், and what about the next level of our life, because our master is not here now. எங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன? ஏனென்றால் எங்களுடைய குரு, எங்களுடைய போதகர் எங்களிடத்தில் இல்லை. And only how the word or assurance that Jews just wait. ஒரே ஒரு வார்த்தையின் நிச்சயமத்தும் எங்களோடு இருக்கிறது. அந்த வார்த்தை என்னவென்றால் காத்திருங்கள், காத்திருங்கள் என்று. So they are in the upper room. அதனாலே அவர்கள் மேல் வீட்டறையிலே காத்திருக்கிறார்கள். And we are also just like that. God said that he will return and you just wait. இதே போல தான் நாமும் காத்துக் கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் வரப்போகிறேன் என்று. அதனாலே நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். So while we are waiting, we are also facing many problems. காத்திருக்கும் பொழுது அநேக பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். But what happened here? ஆனால் இங்க என்ன நடந்தது? Their waiting had a result there. அவர்களுடைய காத்திரத்திற்கு ஒரு பதில் அங்கே காணப்பட்டது. That is the Pentecostal day experience. அதுதான் பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவமாய் இருந்தது. And this Pentecostal day experience brought a wide changes in their spiritual as well as their earthly life. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பூலோக வாழ்க்கையிலே இந்த பெந்தேகோஸ்தே நாளில் பெறப்பட்டதான அனுபவம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. Hallelujah. Hallelujah. But they waited. ஆனால் அவர்கள் காத்திருந்தார்கள். They prepared. அவர்கள் ஆயத்தப்பட்டார்கள். And Jesus gave things there. இயேசு அங்க காரியங்களை கொடுத்தார். Hallelujah. Hallelujah. And they had gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வரங்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். In 1 Corinthians chapter 12, 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் verse 31 says that 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, earnestly desire the spiritual greater gifts. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். Hallelujah. Hallelujah. And the word says that earnestly prepare, earnestly desire the greater gifts. இந்த முக்கியமான மேன்மையான வரங்களை பெற்றுக்கொள்ள நாடுங்கள், ஆயத்தப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Where we are. நாம் எங்கே இருக்கிறோம்? Hallelujah. Hallelujah. Where we are. நாம் எங்கே இருக்கிறோம்? The question is just striking to everyone. இங்க இருக்கிற அனைவருக்கும் இந்த கேள்வியானது தாக்கிக் கொண்டிருக்கிறது. How long we are a believer? எவ்வளவு காலங்கள் நாம் விசுவாசியாக இருப்போம்? How long we are took baptism and loving the Lord? எவ்வளவு நாட்கள் நாம் தேவனாகிய கர்த்தரை நேசித்து ஞானஸ்நானம் எடுத்திருப்போம்? The question is just to strike in our life, where are you? கேள்வி ஒரே ஒரு காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையை தாக்கிக் கொண்டிருக்கிறது, நாம் எங்கே இருக்கிறோம்? Hallelujah. Hallelujah. Maybe some says that traditionally I belong to a Pentecostal family. ஒருவேளை ஒருவர் இப்படி சொல்லலாம், பாரம்பரியமாக நான் பெந்தேகோஸ்தே குடும்பத்திலிருந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன். Or traditionally I belong to a Christian family. அல்லது வேற ஒரு இப்படியாக சொல்லலாம், பாரம்பரியமாக நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் வளர்ந்து கொண்டு வருகிறேன். But what is the situation that you are now? ஆனால் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதான தற்போதைய சூழ்நிலை என்ன? You are just wearing a dress of thorns. நீங்கள் ஒரு முட்களினுடைய ஒரு
வஸ்திரத்தை தான் நீங்கள் அணிந்து and கொண்டிருக்கிறீர்கள். you are just looking at the family or the situations or other needs. நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் சூழ்நிலைகளையும் மற்ற தேவைகளையுமே அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். And you are just adjusting with the situations that you are carrying now. நீங்கள் இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலைகளோடு நீங்களே அதற்கேற்றவாறு ஒத்து போகிறீர்கள். And you are just looking at the people criticizing and the cell phone criticizing and you don't know how to explode. எப்படி இதிலிருந்து வெளியே வருது என்று தெரியாமல் மற்றவர்களை பார்த்து உங்களையும் பார்த்து அவர்களையும் குறை சொல்லி உங்களை குறித்தும் நீங்கள் குறை சொல்லி இருக்கிறீர்கள். Like Moses, you are also just roaming in the house, in the walls surrounded by you. மோசேயை போல நீங்களும் கூட இந்த வீட்டை சுற்றி 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 வருகிறீர்கள். Hallelujah. Hallelujah. Inside the room you are roaming. ஒரே ஒரு அறையிலே நீங்கள் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். In the country you are roaming. நாடுகளுக்குள்ளே நீங்கள் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். But God wants to reveal the secret. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். You are carrying the problems in your armpit. உங்களுடைய கரத்திலே தேவனுடைய ரகசியங்களை வாக்குத்தத்தங்களை சுமந்து கொண்டு செல்கிறீர்கள். But you are not ready to leave the things and lift up the hand. ஆனால் காரியங்களை உதறிவிட்டு நீங்கள் கரங்களை உயர்த்த நீங்கள் ஆயத்தமாக இல்லை. Hallelujah. Hallelujah. Burning bush waiting for you. எரிகிற முச்செடி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. Pentecostal day waiting for you. பெந்தெகோஸ்தே நாளின் அனுபவம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. These are the experiences that God wants to send in your life. இந்த மாதிரியான அனுபவங்கள் தான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அனுப்ப சுத்தமாக இருக்கிறார். Paul said to the Corinthian church that he earnestly desire the spiritual gift. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இப்படியாக சொல்லியிருக்கிறார், முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று. But the church taking everything very lavish today. ஆனால் சபை எல்லா காரியங்களும் ஏளனமாக மிகவும் அலட்சியமாக அதை எடுத்துக்கொண்டிருக்கிறது. They don't have time to the church. சபைக்கு நேரத்தை கொடுக்காமல் இருக்கிறார்கள். They don't have the time for the Lord. தேவனுக்கு சரியான குறித்த நேரத்தை கொடுக்காமல் இருக்கிறார்கள். They are, because of these things they are upset and you are just wandering here and there. இந்த காரியத்தினாலே அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிகிறார்கள். And crying the Lord open a door. தேவனிடத்தில் கதறி ஆண்டவர் எனக்கு ஒரு வாசலை திறப்பீராக என்று கதறுகிறார்கள். Hallelujah. Hallelujah. This is the day that we have to receive the miracles that happened the times of Elijah. எலியாவின் நாட்களிலே நடந்த அற்புதங்களை நம்முடைய நாட்களிலே பெறப்போவதான காலத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். This is the day that happened the times of Elijah. We should see the miracles today. எலியாவின் நாட்களில் நடந்ததான அந்த அற்புதங்களையும் நம்முடைய நாளிலே இந்த நாளிலே நாம் காண வேண்டும். We have to bring down the miracles in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நாம் கீழே கொண்டு வர வேண்டும். We have to bring down the presence of the Lord in our family. கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்முடைய குடும்பத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். We have to bring down all kinds of miracles in our family. எல்லா விதமான அற்புதங்களை நம்முடைய குடும்பத்துக்கு நேரே நாம் கீழே இறக்கி கொண்டு வர வேண்டும். It is in our hand. அது நம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. But we are busy with the other fightings. ஆனால் நாம் மற்ற சண்டைகளிலே மிகவும் பிஸியாக காணப்படுகிறோம். We are praying that need a revival. நாம் இப்படி ஜெபிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு எழுப்புதல் தேவை என்று. We are praying that we need answers for the prayer. எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தேவை என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். If there is no answer, we are criticizing other people. நம்ம ஜெபங்களுக்கு பதில் இல்லை என்றால் மற்றவர்களை நாம் குறை சொல்லுகிறோம். And we are avoiding God. God, why you are God? நாம் சில நேரத்தில் தேவனையும் புறக்கணித்து அவரிடத்தில் கேள்வி எழுப்புகிறோம், ஏன் நீர் தேவனாக இருக்கிறீர் என்று. We are just surrounded by the thorns and we are wearing the thorns. நாம் இந்த எண்ணங்களாலே முழுவதுமாக சூழப்பட்டு முட்கள் நிறைந்த வஸ்திரத்தை நாம் சுற்றி போர்த்துக் கொள்கிறோம். We have to stand like Elijah today. நாம் எலியாவை போல் இன்று நிற்க வேண்டியதா இருக்கிறது. Like Elijah, we have to shout the voice. நாம் எலியாவை போல உரத்த சத்தமாய் நாம் கூற வேண்டும். Because God has the control for everything. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலான ஆளுகை வைத்திருக்கிறார். We have the fight. We should have the fight in the prayer. நாம் இந்த ஜெபத்திலே ஒரு போராட்டத்துடனாக இருக்க வேண்டும். Once Billy Graham, when he had a success in the ministry. ஒரு விசை பில்லி கிரகாம் தன்னுடைய ஊழியத்திலே ஒரு வெற்றியை பெற்ற பிறகு Somebody asked Billy Graham, what is the secret of your success in the ministry? ஒருவர் இப்படியாக பில்லி கிரகாம் இடத்தில் கேட்டார்கள், உங்கள் ஊழியத்தின் வெற்றி என்ன, வெற்றி எப்படி சம்பவித்தது என்று கேட்டார்கள். And Billy Graham said, பில்லி கிரகாம் இப்படியாக சொன்னார், my secret is prayer, prayer, prayer. என்னுடைய ரகசியம் ஜெபம் ஜெபம் ஜெபம்.
Hallelujah. Hallelujah. 3 word, that is prayer, prayer, prayer. மூன்றே வார்த்தைகள் தான் ஜெபம் ஜெபம் ஜெபம். Hallelujah. Hallelujah. And he had the success in his life. அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டார். Do you have the success in your life? உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி இருக்கிறதா? Do you have these 3 word in your life? இந்த மாதிரியான மூன்று வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? Prayer, prayer, prayer. ஜெபம் ஜெபம் ஜெபம். Hallelujah. Hallelujah. When I ask someone, my friends, நான் என்னுடைய நண்பர்களிடத்தில் நான் கேட்கும் பொழுது they are busy with many things. அவர்கள் அநேக காரியங்களோடு மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். But there's no time for the prayer. ஆனால் ஜெபத்திற்கோ எந்தவித நேரமும் இல்லை. Personal prayer. தனிப்பட்ட ஜெபத்திற்கும் கூட. Where is the time? Prayer, personal prayer. தனிப்பட்ட ஜெபத்திற்கான நேரம் எங்கே? No time. எந்த நேரமும் இல்லை. Hallelujah. Hallelujah. It's a very sad thing that we are not spending in the personal time of prayer. நாம் தனிப்பட்ட ஜெபத்திலே நேரம் செலவழிக்கவில்லை என்பது ஒரு துக்கம் நிறைந்த காரியமாய் இருக்கிறது. Sometimes we are satisfied with the church fellowship and family prayer fellowship. சில நேரங்களில் குடும்ப ஜெபத்திலும் அந்த சபையின் வருந்த ஜெபிக்கிறதான அந்த ஜெப ஐக்கியத்திலும் நாம் திருப்தி அடைந்து வருகிறோம். But we are not separating what is written in Matthew 6:6. ஆனால் மத்தேயு 6:6 எழுதப்பட்டிருக்க வண்ணமாக நாம் தனித்த நேரத்தை தேவனிடத்தில் செலவழிக்கிறதில்லை. Matthew 6:6 what is written? மத்தேயு 6:6 அதிகாரம் 6 வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? When you pray, go into your inner room. நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் உள்ளே இருக்கிற அறைக்குள் சென்று Close your door. உங்கள் கதவை பூட்டி And pray to your Father who is in secret. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. And your Father who sees what is done in secret will reward you. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். Hallelujah. Hallelujah. You have to go to the inner room. நீங்கள் அந்த அறைக்குள் செல்ல வேண்டியதா இருக்கிறது. You should have an inner room experience. உங்களுக்கு ஒரு அறையின் அனுபவம் தேவையாக இருக்கிறது. If you want some experience in your life, உங்கள் வாழ்க்கையிலே சில அனுபவங்கள் தேவைப்பட்டால் you should separate yourself from others of the family. நீங்கள் குடும்பத்தின் மற்ற நபர்களை விட்டு நீங்கள் பிரிந்து நீங்கள் நேரத்தை செலவழிக்க வேண்டும். And when you are in inner room, நீங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது don't look at the feelings, thoughts that you are carrying. நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறதான எல்லாவித எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீங்கள் அங்கே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம். If you are every day looking at all these things, all these masalas will be there at every day. எப்பொழுதுமே இந்த காரியங்களை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தால் இந்த காரியங்கள் எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். Every day you will have all the problems. எல்லா நாட்களும் எல்லா வேளையிலும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். It will not leave. அது ஒருபோதும் விலகாது. Because we are in the physical body. ஏனென்றால் நாம் நம்முடைய சரீரத்திலே நம்முடைய மாம்ச சரீரத்திலே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And we will not we didn't receive the salvation on our physical body. நம்முடைய சரீர மாம்ச சரீரத்தின் மீது ஒரு ரட்சிப்பை நாம் இன்னும் பெறவில்லை. We are in the physical body, the sinful body that we are saying. நாம் பாவம் நிறைந்த ஒரு மாம்ச சரீரத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Somehow we are saved by having the faith in our life. எப்படியோ நாம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். But we didn't have this deliverance in our physical body. ஆனால் இந்த மாம்சீக சரீரத்தை விட்டு அந்த விடுதலையை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. It will happen after the death or the coming of Jesus. அது நாம் மரித்த பிறகு அல்லது தேவனுடைய இயேசுவுடைய இரண்டாம் வருகை அப்போதுதான் அது சம்பவிக்கும். So all kinds of sickness will attack our body. எல்லா விதமான பலவீனங்கள் நம்முடைய சரீரத்தை தாக்க நேரிடும். And we cannot say that the sickness that I have maybe it is different from my wife's sickness. ஒருவேளை நாம் எப்போதும் இப்படி சொல்லக்கூடாது. நான் பெற்றுக்கொள்கிறதான இந்த பலவீனம் அது என்னுடைய மனைவி பெற்றிருக்கிறதான இந்த பலவீனம் வேறு என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. And the brother is carrying another sickness. இந்த சகோதரன் வேற ஒரு பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லக்கூடாது. And sister is having another sickness. இந்த சகோதரிக்கு இந்த வேற விதமான பலவீனம் இருக்கிறது சொல்ல முடியாது. Each one having different types of sickness. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வேறுபட்ட பலவீனங்கள் அவருடைய சரீரத்திலே இருக்கிறது. And each sickness having their own names. ஒவ்வொரு பலவீனத்திற்கும் அதற்குரிய பெயர்கள் உள்ளது. We cannot argue, we cannot complain. நாம் இதற்கு வாக்குவாதம் செய்யவும் கூடாது, குறை சொல்லவும் கூடாது. Because it is a body. ஏனென்றால் இது ஒரு மாம்சீக சரீரமாய் இருக்கிறது. It will die and it will be disposed into the mud, sand. அது மரித்து அது மண்ணிலே அது அடக்கம் செய்யப்படும். So we cannot argue. எனவே அதற்காக நாம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. Sometimes the accident will happen, some parts will go from our body. சில நேரங்களில் எதிர்பாராத விபத்து நேரிட போது நம்முடைய உடம்பில் இருக்கிற சில அவயங்கள் ஒருவேளை போகலாம்.
Sometimes some of the parts in our body will stop work. சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான அவயங்கள் ஒருவேளை அது செயல்படுவதை நிறுத்தி விடலாம். So whatever it may happen at any time. எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம். And it doesn't mean that God not loving us. தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கவில்லை என்பது அர்த்தமல்ல. And if we are just looking at these things, we will not receive the inner room experience. நாம் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அறை வீட்டுக்குள் நடைபெறுகிறதான அந்த அனுபவத்தை நாம் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். Hallelujah. Hallelujah. If you want the inner room experience, உங்களுக்கு அந்த அறை வீட்டின் அனுபவம் தேவைப்பட்டால், if you want that burning bush experience, உங்களுக்கு எரிகிற முச்செடியின் அனுபவம் வேண்டும் என்றால், if you want the Pentecostal day experience, உங்களுக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் தேவைப்பட்டால், God is ready to reveal the secrets in your life. தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ரகசியத்தை வெளிப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். He wants you to prepare. நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Oh Israel, prepare to meet the God, Lord. ஓ இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. Hallelujah. Hallelujah. Let us prepare to meet the Lord. தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோமாக. Let us prepare ourselves to receive miracles, secrets from the Lord. தேவனிடத்திலிருந்து அற்புதங்களும் ரகசியங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. Hallelujah. Hallelujah. I'm just concluding the message என்னுடைய here. செய்தியை நான் இதோட முடிக்கிறேன். Let us close our eyes. நம் கண்களை மூடுவோம். And let us arise in the presence of the கர்த்தருடைய Lord. சமூகத்தில் நாம் யாவரும் எழுந்து நிற்போம். And look at the Lord. தேவனை நோக்கி பார்ப்போம். God wants us to prepare. நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். God wants us to prepare. நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. In the board exam, those children attending the board exam, they know. யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் அவர்கள் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு தெரியும். And those who already attend the exams, they know. யாரெல்லாம் அந்த தேர்வை எழுதி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தெரியும். Some passed, some rejected. சிலர் அந்த தேர்வை கடந்திருப்பார்கள், சிலர் அந்த தேர்வில் தோற்று போயிருப்பார்கள். And those who passed, யாரெல்லாம் அந்த தேர்வை கடந்திருக்கிறார்களோ they prepared well. அவர்கள் நன்றாக ஆயத்தம் பண்ணினார்கள். They studied well. அவர்கள் நன்றாக படித்தார்கள். And each and every day they're reading the notes. ஒவ்வொரு நாளும் அவர்கள் குறிப்புகளையும் பாடங்களையும் படிக்கிறார்கள். And they're preparing themselves for the exam. அந்த தேர்வுக்காக தங்களையே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். So they passed the exam. எனவே அதனாலே அவர்கள் தேர்விலே வெற்றியை கண்டார்கள். But those who failed the ஆனால் exam, தேர்விலே தோற்று போனவர்களோ they are simply walking here and there. அவர்கள் வெறுமனே இங்கேயும் அங்கேயும் நடந்து There கொண்டிருக்கிறார்கள். is no seriousness about the exam that's upcoming. வரப்போகிற அந்த தேர்வை குறித்ததான ஒரு கவனம் இல்லை. When the exam date approaching, இந்த தேர்வு தேதி நெருங்கும் பொழுது they have the tension. அவர்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. Like the 5 that girls, they lost the oil in the lamp. எப்படி அந்த 5 கன்னிகளுக்கு அவர்களுடைய எண்ணெய் அந்த விளக்கிலே எண்ணெய் இல்லாமல் போனதோ, And they were struggling and running here and there. அவர்கள் தடுமாறி இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். Like that, the exam date approaching, these children, they are having the rush to muck up something. அதுபோலதான் தேர்வுக்கு ஆயத்தமாகாதவர்கள் இங்கேயும் அங்கேயும் போய் எதையாவது ஒரு காரியத்தை மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்று அலைந்து திரிகிறார்கள். And sleepless nights. அநேக இரவுகளும் உறக்கமில்லாத இரவுகளாய் போகிறது. And finally failed the exam. கடைசியாக அவர்கள் தேர்விலே தோற்று போயிருக்கிறார்கள். But who studied at the early days? ஆனால் துவக்கத்தில் இருந்தே இதற்காக ஆயத்தப்பட்டவர்கள், When the exam date approached, இந்த தேர்வு தேதி நாள் நெருங்கும் பொழுது they are very much happy. அவர்கள் மிகவும் சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள். In the night they are sleeping very much quietly. அவர்கள் அந்த இரவிலே நன்றாக அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். And the day when the exam approached, they are going and writing the exam. அந்த தேர்வு நாள் நெருங்கும் பொழுது அவர்கள் போய் அந்த தேர்வை எழுதி முடிக்கிறார்கள். Because already they read 5 times or 10 times all the notes and textbooks. அதை 5 முறை 10 முறை படித்த எல்லா விதமான அந்த பாட புத்தகங்களும். Hallelujah. Hallelujah. And some rejected, some passed. Is a common in everyone's life. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிலர் வெற்றி பெறுவதும் சிலர் தோற்றுப்படுவதும் பொதுவான காரியமாய் இருக்கிறது. Let us prepare ourselves for the Lord. நாம் தேவனுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். Let us take a decision that I should receive the secrets from the Lord. தேவனிடத்தில் ரகசியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தை நாம் எடுப்போம். Let miracles happen in my life. நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் சம்பவிப்பதாக. Heavenly Father, we come to thy பரலோக presence. பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். Lord, sanctify us. ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக.
Lord, thanking for talking to us this morning. எங்களோட இந்த காலை வேளையில நீர் பேசினதுக்காய் நன்றி. Lord, thank you for going to reveal the things in our life. அநேக காரியங்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த போகிறதுக்காய் நன்றி. Lord, thank you for going to open new sources, doors in our life. அநேக திறப்புகளை ஆண்டவரே, அநேக வாசல்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே திறக்க போகிறதுக்காய் நன்றி. Lord, help each of us to prepare. எல்லா இங்க இருக்கிற அனைவருக்கும் எங்களுக்கு நீர் ஆயத்தப்பட உதவி செய்வீராக. Thank you for hearing our ஜெபத்தை prayer. கேட்டதுக்காய் நன்றி. In Jesus' name. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். Amen. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. Hallelujah.